ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குரு குருப்பா 369. இந்த வீடியோவில் நம்ம சோஷியல் சென்சிட்டிவ் நியூஸ் தான் சிலது பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸில் வந்து மெயினாக பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து ஷூட் அவுட் ஆகுதுன்றதுனால நம்ம இந்த பாக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் தனியாக வீடியோ பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து டியூ நியூஸ் எல்லாம் ஒரே இதில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? சரி வாங்க இன்றைக்கான டியூ நியூஸ் பார்க்கலாம். ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் காண்டினென்ட் இந்த வேர்ல்டுலேயே வந்து ஏஷியா தான் வந்து ஏஷியா காண்டினென்ட்டில் தான் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டிவைடட் இன்ட்டு 5 ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ். 5 ஃபிசிக்கல் டிவிஷனை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் த ஈக்வேட்டர் டு த போல்ஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் கிளைமேட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஏஷியா. ஏஷியாவில் எல்லா விதமான கிளைமேட்டும் பார்க்க முடியுது. த ட்ரீலெஸ் போலார் ரீஜன் டு டென்ஸ் ஈக்வட்டோரியல் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் ஏஷியா. அதிகமான ட்ரீஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, ட்ரீஸ் இல்லாத ரீஜன் போலார் ரீஜனும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அயன் ஓர், கோல், பெட்ரோலியம், பாக்சைட், மைக்கா, டின், ஜிங்க் அதர் சீப் மினரல்ஸ் ஃபவுண்ட் இன் ஏஷியா. இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து ஏஷியா காண்டினென்ட்டில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரைஸ், வீட், சுகர் கேன், ஜூட், காட்டன், டீ, காஃபி, டேட்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் கிராப்ஸ். நெக்ஸ்ட், ஏஷியா இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் ஆல் ரிலீஜன் வந்து ஏஷியாவில் தான் ஆரிஜின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், யூரோப் காண்டினென்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. Europe is the 6th largest continent. It is divided into 4 physical divisions. The European river play a vital role to the countryயோட எக்கானமிக்கு இந்த ரிவர்ஸ் தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. யூரோப் எக்ஸ்பீரியன்சஸ் ஏ கூல் டெம்பரேட் கிளைமேட். நெக்ஸ்ட் வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங் இஸ் த மோஸ்ட் வைட்லி ப்ராக்டிஸ்டு டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் யூரோப். யூரோப்பில் வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். கோல் அண்ட் அயன் ஓர் ஆர் ஏ சீப் மினரல்ஸ் ஃபவுண்ட் இன் யூரோப். நெக்ஸ்ட் கிறிஸ்டியானிட்டி இஸ் த மேஜர் ரிலீஜன் இன் யூரோப்பில் வந்து கிறிஸ்டியானிட்டி தான் வந்து மேஜராக ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த எர்த் இஸ் 510.1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். சரிங்களா? இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த எர்த் எவ்வளோ இருக்குதுன்னா 510.1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டாலமி கிரீக்கோ ரோமன் மேத்தமெட்டிஷியன், ஆஸ்ட்ரானமர் அண்ட் ஜியோகிராஃபர் was the first person to draw the lines of latitude and longitude on a map. இந்த கொஷன் வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. லாங்கிடியூட் லாட்டிடியூட் வந்து யார் ட்ரா பண்ணதுன்னா டாலமி. அவரோட புக் பேர் வந்து ஜியோகிராஃபியா. சரிங்களா? அதில் வந்து இந்த எர்த்து சர்ஃபேஸ் பற்றி, அப்புறம் இந்த லாங்கிடியூட் லாட்டிடியூட் பற்றி எல்லாமே டீல் பண்ணியிருக்காங்க. சைஸு அண்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எர்த் எல்லாமே வந்து அதில் வந்து அவர் பேசியிருப்பார். நெக்ஸ்ட் பாருங்கள், த ஃபஸ்ட் குளோப் வாஸ் கிரியேட்டட் பை யாருன்னா வந்து கிரீக்ஸ் தான் இந்த இயர் 150 AD. நெக்ஸ்ட், த இந்தியன் அஸ்ட்ரானமர் ஆரியபட்டா mentioned in his book Aryabhatta Siddhanta. The stars in the sky seems to move towards the west because of the earth rotate on its axis. எல்லா ஸ்டாரும் வெஸ்ட் சைடு சுற்றுற மாதிரி தெரியுதா, வெஸ்ட் சைடு போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து எர்த் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ், அதனால தான் அப்படி நம்மளுக்கு வந்து தெரியுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 0 degree north and 0 degree south to 23.5 north and south lines of latitudes are called low latitudes ன்னு சொல்கிறாங்க. லோ latitudesனா 0 north and south, 23.5 north and south. அதே மாதிரி தான் 23.5 north and southலேருந்து 66.5 north and southக்கு என்ன பேர்னா மிடில் latitudesன்னு சொல்கிறாங்க. 66 north and south to 90 degree north and south வந்து ஹை latitudeன்னு சொல்கிறாங்க. 3 latitude இருக்குது இல்லையா, அதுக்கான டிகிரி தான் இது. நெக்ஸ்ட், ஈக்வேட்டர் இஸ் த லாங்கஸ்ட் ஆஃப் ஆல் லைன்ஸ் ஆஃப் லேட்டிடியூட், ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த கிரேட் சர்க்கிள். இந்த கொஷன் வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ஈக்வேட்டர் வந்து த கிரேட் சர்க்கிள், சென்டரில் வர்றதுன்னு பெரிய கோடாக இருக்கும், அதுக்கப்புறம் சின்ன கோடாக வரும். இங்கே வந்து போலார் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், 0 டிகிரியாக இருக்கும். அப்போது ஈக்வேட்டர் இஸ் த லாங்கஸ்ட் ஆஃப் ஆல் த லேட்டிடியூட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு கொஷின் பாருங்கள், சம் லைன்ஸ் ஆஃப் த லேட்டிடியூட்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு பை த ஃபாலோயிங் நேம்ஸ். தமிழில் வந்து அதர் நேம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லேட்டிடியூடுக்கு வந்து அகலாங்கு, லாங்கிடியூடுக்கு வந்து நெட்டாங்கு, ஈக்வேட்டருக்கு வந்து நில நடுவரை. நெக்ஸ்ட் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு வந்து கடகவரை, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகனுக்கு வந்து மகரவரை. இது வந்து தமிழ் நேம்ஸ், அந்த லைன்ஸ்க்கான தமிழ் நேம்ஸ் லேட்டிடியூட்ஸ்க்கு. நெக்ஸ்ட், த லைன்ஸ் ஆஃப் த லாங்கிடியூட் ஆர் ஃபவுண்ட் அஸ் செமி சர்க்கிள்ஸ் கவரிங் 111 கிலோமீட்டர் அட் த ஈக்வேட்டர். இந்த லாங்கிடியூடெல்லாம் இப்படி இருக்குது இல்லையா, இந்த ஈக்வேட்டர் ரீஜனில் வர்றது வந்து 111 கிலோமீட்டர் இருக்குதா. நெக்ஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் 79 கிலோமீட்டர் அட் 45 டிகிரி 45 டிகிரியில் வந்து 79 கிலோமீட்டர் தான் இருக்குமா அந்த லைனோட லாங்கிடியூட் லைனோட லென்த்து. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அண்ட் நோ ஸ்பேஸ் பிட்வீன் த லைன்ஸ் ஆஃப் த போல்ஸில் வந்து எந்த இதுவுமே இருக்காது, டிஸ்டன்ஸே இருக்காது போல்ஸில், அப்படி தான் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஈக்வேட்டர்ன்றதுனால 111 கிலோமீட்டரு,
நெக்ஸ்ட்டு 45 டிகிரியில் பார்த்தோன்னா 79 கிலோமீட்டர் இருக்கும். போல்ஸில் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இது வந்து 3 கிலோமீட்டர் வந்து ஆல்ரெடி கொஷின்ஸில் ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் டேட் லைன் இஸ் நாட் ஏ ஸ்ட்ரைட். ஆமாம், அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இஃப் த லைன்ஸ் இஸ் ட்ரா ஸ்ட்ரைட் 2 places in the same country would have different dates. ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த கோடு எழுதிட்டோம்னா ஒரே கண்ட்ரிக்கு வந்து 2-3 டைம் ஜோன்ஸ் வந்துருமா. ஸோ த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் இஸ் ஃபவுண்ட் எப்படி இருக்குன்னா ஜிக்ஸாகாக தான் இருக்கும். எதுக்குன்னா டு அவாய்டு கன்ஃபியூஷன்ஸ். என்ன ஜிக்ஸாக்னா இங்கே இருக்குது பாருங்கள், இப்படி வந்துருக்குது இல்லையா. இந்த மாதிரி இதுதான் ஜிக்ஸாக்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக இல்லை இல்லையா அந்த லைனை, அதுதான் மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த எர்த் டேக்ஸ் 1 day டு ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸில் சுற்றுறதுக்கு அதுக்கு ஒரு நாள் தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு 1 day = 24 hours எல்லாருக்கும் தெரியும். 1 hour = 60 minutes. 24 hoursனால் 24 × 60 × 1440 minutes. த ஆங்கிள் ஆஃப் த எர்த் இஸ் 360 degree Celsius. 360 degree Celsius இல்லை 360 degree. 360 degree = 360 லாங்கிடியூட் வந்துட்டு மீனிங். அப்போது 360 degree = 1440 minutesன்னு பார்த்தோம். அப்போது ஒரு டிகிரிக்கு எவ்வளோ வரும்னா 1440 டிவைடட் பை இந்த 360 டிவிஷனில் வந்துச்சுன்னா 4 minutes. இப்போ ஒரு டிகிரிக்கு வந்து எவ்வளோ டைம்னு கேட்பாங்க, 4 minutes. இது ஆல்ரெடி கொஷின்ஸில் வந்திருக்கு ப்ரீவியஸில், பார்த்துக்கோங்க. இன் 4 minutesல ஒரு ரொட்டேஷன் நடக்குது. அப்போ 360 டிகிரினா 360 ரொட்டேஷன் நடக்கும். 4 minutesலேருந்து 1 ரொட்டேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு இன் 60 minutesலேருந்து எவ்வளோ ரொட்டேஷன் நடக்குன்னா 15 ரொட்டேஷன்ஸ் நடக்கும். அது பார்த்துக்கோங்க. 1 hourல வந்து 15 ரொட்டேஷன்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு த வேர்ட் மெரிடியன் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த லாட்டின் வேர்டு. இதுலேருந்து எடுத்துருக்காங்க லாட்டின் வேர்ட் மெரிடியனஸ். சரிங்களா, இட் மீன்ஸ் மிட் டே. மெரிடியனஸ்னால் மிட் டே, மிடியஸ்னால் மிடில், டைஸ்னால் டே. ஸோ மெரிடியன் மீன்ஸ் த பொசிஷன் ஆஃப் த சன் ஃபவுண்ட் ஓவர் ஹெட் அட் அ பிளேஸ் அட் நூன். தலைக்கு மேலே ஓவர் ஹெட்டாக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து மிடில்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர்நூன். ஏஎம் வந்து மீன்ஸ் ஆன்டி மெரிடியம். ஆன்டினா பிஃபோர் நூன். பிஎம்னா மீன்ஸ் போஸ்ட் மெரிடியம், போஸ்ட் ஆஃப்டர், லேட்டர், ஆஃப்டர்நூன். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கொஸ்டின் ப்ரீவியஸில் வந்திருக்குது. 82.5 degree E. இந்த E தான் வந்து மாற்றி கொடுப்பாங்க, நார்த்தா ஈஸ்டா சவுத்தான்ட்டு. அப்போ ஈஸ்ட் தான் இது. லைன் ஆஃப் லாங்கிடியூட் பாசஸ் ஃப்ரம் மீர்ஜாப்பூர் அண்ட் நியர் அலகாபாத் இன் உத்தரப்பிரதேஷ். இந்த லைன் வந்து நம்ம இந்தியாவில் வந்து மீர்ஜாப்பூர் அலகாபாத் கிட்ட வந்து பாஸ் ஆகுது. திஸ் இஸ் லொக்கேட்டட் அட் அண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் குவார் மோட்டா இன் குஜராத் அண்டு கிபித்து இன் அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து குஜராத் வரைக்குமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து இது நம்மளுக்கு காமிக்குது, டிஃப்ரென்ஸ் இல்லாமல். இந்த லைனு நம்ம இது லைன் வச்சு தான் வந்து நம்ம டைமு டேட்டெல்லாம் கேல்குலேட் பண்ணுறாங்க. எங்கே பாஸ் ஆகுதுன்னா மீர்ஜாப்பூர். ஃபஸ்ட்டு வந்து அலகாபாத் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப டீப்பாக போய் அலகாபாத் கிட்டே இருக்கிற மீர்ஜாப்பூர் கிட்ட தான் இந்த லைன் பாஸ் ஆகுதுன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு கேஸ் ஸ்டடி. சென்னை ப்ளஸ் 2015 வந்துச்சு இல்லையா, அந்த ஃப்ளட்டு பற்றி தான் கொடுத்துருக்காங்க. சென்னை இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இன் இந்தியா விச் லைஸ் ஆன் த சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்ட். த northeast monsoon along with the tropical cyclone hit the Chennai every year and gives heavy cyclonic rainfall. எப்போவுமே வந்து தமிழ்நாடுக்கு எந்த ரெயின் வந்து அதிகமாக வருதுன்னு கேள்வி வருது. நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்த் ஈஸ்டர்ன் மான்சூனால தான் வந்து தமிழ்நாடுக்கு ரெயின் அதிகமாக வருது. In 2015, November and December, due to heavy rain, the devastating floods that hit Chennai and other parts of the Tamil Nadu claimed more than 400 lives and caused enormous economic damage. The government of India and Tamil Nadu have taken a lot of actions to reduce loss of life to minimize human suffering. ஓகேவா, நார்த் ஈஸ்டர்ன் மான்சூனால தான் தமிழ்நாடுக்கு வந்து நிறைய ஃப்ளட்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்னாலையும் வந்து அஃபெக்ட் ஆகுது சென்னைன்னு சொல்கிறாங்க. டிசாஸ்டர்ஸ் பாருங்கள், நேச்சுரல் டிசாஸ்டர், மேன்மேட் டிசாஸ்டர். நேச்சுரல் டிசாஸ்டரில் வந்து எர்த்குவேக், வால்கனஸ், சுனாமி, சைக்ளோன்ஸ், ஃப்ளட்ஸு, லேண்ட்ஸ்லைட்ஸு, அவலான்ச்சஸு, தண்டர் அண்ட் லைட்னிங் எல்லாமே வந்து நேச்சுரல் டிசாஸ்டரில் வருது. மேன்மேட் டிசாஸ்டரில் வந்து ஃபயரு, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸு, ஆக்சிடென்ட்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸு, ஆக்சிடென்ட்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட், டெரரிசம், ஸ்டாம்பேட் வந்து கூட்டம் அதிகமாக செத்துறாங்களே. இப்போ கூட உத்தரப்பிரதேசில் யாரோ ஒரு பாபாஜி ஒரு கூட்டம் போட்டாங்க, 120 பேர் செத்துட்டாங்கன்னு ஏதோ நியூஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாம்பேடு. நெக்ஸ்ட், டெமோக்ரஸி இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள்னு சொன்னவரான அப்ரஹாம் லிங்கன். இந்த கொஸ்டின் இப்போ குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. த பர்த் பிளேஸ் ஆஃப் த டெமோக்ரஸி வந்து எங்கன்னா கிரீஸ். நெக்ஸ்ட், டெமோக்ரஸி இஸ் த டேர்ம்
derived from two Greek words demos and kratia. Demos means என்னன்னா people ன்னு அர்த்தம், and kratia means என்ன power or rule. இந்த டெமோக்ரஸி பற்றி ப்ரீவியஸ் இயரில் 1 மார்க்லாம் கொஷின்ஸ் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டெமோக்ரஸி பற்றி தான் பார்ப்போம். டைரக்ட் டெமோக்ரஸி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. அதுக்கு டைரக்ட் டெமோக்ரஸி எக்ஸாம்பிள் வந்து சுவிட்சர்லாண்டு, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்தியா, யூஎஸ்ஏ, இங்கிலாந்து. சரிங்களா? அது என்னென்னா டைரக்ட் டெமோக்ரஸினா பீப்புள் இருப்பாங்க, அவங்களே ஓட்டிங் பண்ணிவிட்டு லா அண்ட் ரூல்ஸ் வந்து மேக் பண்ணிடுவாங்க. சரியா? இங்கே வந்து பீப்புள் இருப்பாங்க, அவங்க ஓட் போட்டு ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணுறோம், நம்ம எம்எல்ஏ எம்பிஸை பண்ணுறோம் இல்லையா, அது அவங்க தான் வந்து லாஸ் மேக் பண்ணுறாங்க, லாஸ் அண்ட் ரூல்ஸ் மேக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. டைரெக்டாக மக்களே வந்து லாஸ் ரூல்ஸ் இது பண்ணாங்கன்னா அது வந்து டைரக்ட் டெமோக்ரஸியில் போகும். நெக்ஸ்ட்டு இன் டைரக்ட் டெமோக்ரஸி த ஒன்லி citizens can make laws, all changes have to be approved by the citizens. Politicians only rule over parliamentary procedure. Switzerland has had a long history of successful direct democracy. Switzerland தான் மெயினாக டைரக்ட் டெமோக்ரஸிக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிக்கு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி எக்ஸாம்பிள் வந்து இந்தியா, இங்கிலாந்து. பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸிக்கு எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ்ஏ, கனடா. பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் தானே அங்கெல்லாம் நடக்கும். இன் 2007 the UNO General Assembly resolved to observe September 15 as the International Day of Democracy. இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க டெமோக்ரஸி டே எப்போன்ட்டு. Next, the World Statistical Data on Democracy declares that 79% of the Indian citizens have faith in the democratic system. Hence, India ranks first among the democratic countries of the world. India தான் வந்து democratic country placeல வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. மக்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது இந்த டெமோக்ரஸி மேலேனா 79% வந்து நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு டேபிளர் காலம், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஓல்டஸ்ட் டெமோக்ரஸிஸ் இந்த வேர்ல்டு. அதில் வந்து க்ரீக் டெமோக்ரஸி வந்து 5th century BC, லொக்கேஷன் வந்து கிரீஸு, ஃபவுண்டேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி, இதுதான் அதோட இம்பார்ட்டன்ஸ். ரோம் எம்பையர்ஸ் பாருங்கள், 300 BC to 50 BC. இட்டாலியன் பெனின்சுலா ரோமில் இருக்குது. லோட்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த க்ரோத் ஆஃப் சிவிலைசேஷன் வந்து க்ரோ ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சான் மேரினோஸ் டெமோக்ரஸி வந்து 301 AD. இட்டாலி லொக்கேஷனு, எர்லியஸ்ட் ரிட்டன், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எர்லியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஸ்டில் இன் எஃபெக்டில் இருக்குது, இது சான் மேரினோஸ் இது. நெக்ஸ்ட்டு த ஐஸ்லாண்ட் டெமோக்ரஸி பாருங்கள், 930 AD. திங்வேலிர் லொக்கேஷன் வந்து திங்வேலிர். த ஓல்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் ஃபங்க்ஷனிங் பார்லிமெண்ட் இந்த வேர்ல்டு, இது வந்து ஃபங்க்ஷனிங் பார்லிமெண்ட், இது வந்து எர்லியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 5வது பாருங்கள், த ஐசல்ஸ் ஆஃப் மேன்ஸ் டெமோக்ரஸி, AD 927. பிட்வீன் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்டு, செல்ஃப் கவர்னிங் பொசிஷன்ஸ் ஆஃப் த க்ரோன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பிரிட்டிஷ் டெமோக்ரஸி பாருங்கள், 13th century AD. இங்கிலாந்து, இதுதான் மாக்னா கார்ட்டா 1215. இது வந்து எக்ஸாமில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. மாக்னா கார்ட்டா 1215 வந்து எதுக்கு ரிலேட்டடானதுன்னா பிரிட்டிஷ் டெமோக்ரஸிக்கு தான். நெக்ஸ்ட் பாருங்கள், யூஎஸ் டெமோக்ரஸி, AD 1789. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, த ஓல்டஸ்ட் ஸ்டாண்டிங் டெமோக்ரஸி. அப்போ ஸ்டாண்டிங் டெமோக்ரஸினு எது? யூஎஸ் டெமோக்ரஸி தான். நெக்ஸ்ட், த சென்னை கார்பரேஷன் விச் வாஸ் ஃபவுண்டட் இன் 1688 இஸ் த ஓல்டஸ்ட் லோக்கல் பாடி இன் இந்தியா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எக்ஸாமில் ஆல்ரெடி வந்துருக்கு, பார்த்துக்கோங்க. வாலாஜாபேட் முனிசிபாலிட்டி இஸ் த ஃபஸ்ட் முனிசிபாலிட்டி இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு உருவான முனிசிபாலிட்டி எதுனா வாலாஜாபேட். நெக்ஸ்ட் பாருங்கள், த நீலகிரி அண்ட் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ஸ் ஹேவ் த லோயஸ்ட் நம்பர் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன்ஸ். வந்து ரொம்ப கம்மியான பஞ்சாயத்து யூனியன்ஸ் வந்து இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் எதுனா வந்து நீலகிரி, பெரம்பலூர். அங்கே வந்து 4 தான் இருக்குது. சரிங்களா? பஞ்சாயத்து யூனியன்ஸ் வந்து 4 இருக்குது. நெக்ஸ்ட் April 24 இஸ் நேஷனல் பஞ்சாயத்து ராஜ். அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லோக்கல் பாடிஸ் ஆஃப் தமிழ்நாடு அட் ப்ரெசென்ட் எவ்வளோலாம் இருக்குதுன்னா, இது வந்து டேட்டா மாறி இருக்குது, 2009 புக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து 12,524. பஞ்சாயத்து யூனியன்ஸ் வந்து 388. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வந்து 31. டவுன் பஞ்சாயத்து வந்து 528. முனிசிபாலிட்டிஸ் வந்து 125. முனிசிபல் கார்பரேஷன்ஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 25 கிட்ட வந்துச்சு, அது பார்த்துக்கோங்க. நிறைய நியூவாக வந்து அலாட் பண்ணியிருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ப்ளூ சர்க்கிள் கிவ்ஸ் எ பாசிட்டிவ் இன்ட்ரக்ஷன் அபவுட் வாட் இஸ் டு பி டன். இந்த ரோட் மேப்ஸில் வருது இல்லையா, சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரோட் சேஃப்டியில் வந்து ப்ளூ லைன் வந்து பாசிட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதா, டு பி டன், வாட் ஷுட் பி டன். நெக்ஸ்ட் ரெட் ரிங்ஸ் ஆர் சர்க்கிள்ஸ் கிவ் நெகட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன், வாட் ஷுட் நாட் பி டன். அந்த போர்டெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பெடஸ்ட்ரியன் கிராசிங் பாருங்கள். த பெடஸ்ட்ரியன் கிராசிங் வாஸ் இன்ஸ்டிடியூட்டட் இன் பிரிட்டன். எங்கே? பிரிட்டனில் இன் 1934.
The roads were marked by dotted lines. On the pavement there were striped Belisha beacon light poles named after Britain's Minister of Transport யாருன்னா எல் ஹாரே பெலிஷா. The zebra crossing with black and white stripes was developed after the Second World War. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா தான் இந்த ஜீப்ரா கிராசிங்கெல்லாம் வந்திருக்கு. அது வந்து 1934 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யாரால் ஸ்டார்ட் பட்டுச்சுன்னா அந்த காலத்தில் பிரிட்டனோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்த எல் ஹாரே பெலிஷா அவங்களோட நேமில் தான் இது வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ பெடெஸ்ட்ரியன் கிராசிங் எப்போ ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1934 தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ. டேய் என்னடா